ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். நடிகர் பார்த்திபன் எது பேசினாலுமே அதை சர்ச்சையா பாக்குறாங்களா இல்ல அவர் சர்ச்சையா பேசுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எப்பவுமே நமக்கு இருக்கும். பட் பார்த்திபன் பேசுறது 100% ஃபேக்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அவர் பயங்கர நாலேஜபிள் ஒரு பர்சன். ஸோ இயக்கத்திலையும் சரி நடிப்புலையும் சரி மிகப்பெரிய ஒரு மனிதர், உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரும் இன்னைக்கு முக்கியமான நடிகர்கள்ல முக்கியமான இயக்குனர்கள்ல ஒருத்தரா பார்க்கப்படுறாரு. அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படமுமே வேற லெவல்ல இருக்கும். ஒரு தீமை ஒட்டி தான் இருக்கும். ஸோ அதாவது ஒரு ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அந்த வகையில பாக்குறப்போ அவரோட கதைகள்லாம் ரொம்பவே எல்லாருக்குமே இம்ப்ரெசிவா இருக்கும். ஆனா அதெல்லாம் பெரிய அளவுல ரீச் ஆகுமா கேட்டா பேர் ரீச் ஆகுமே தவிர அந்த அளவுக்கு படம் ஓடுமா, வசூல் ரீதியா ஓடுமானா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான். அவருக்கான அங்கீகாரம் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் கிடைக்கல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயுமே அவர் கலந்துப்பாரு. என்ன பேச சொன்னாலும் அழகா பேசுவாரு. யாருக்கு அவார்ட் கொடுக்க சொன்னாலும் அழகா கொடுப்பாரு. இப்போ ரீசெண்டா விஜய் அண்ட் த்ரிஷா இவங்களோட பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டது. ரீசெண்டா நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல த்ரிஷாவோட போட்டோ காட்டி பார்த்திபன் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் இவங்களை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த போட்டோல த்ரிஷா குந்தவை கெட்டப்ல இருப்பாங்க. அப்போ பார்த்திபன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, குந்தவை இப்ப இவங்களால நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, இவங்களை கொஞ்ச நாள் வீட்லயே குந்த வச்சோம் அப்படின்னா பிரச்சனைகள்லாம் ஓஞ்சிடும் அப்படின்ற மாதிரி டைரக்டாவே சொல்லியிருப்பாரு. சோ இதுக்கு பதிலடியா அடுத்த நாளே த்ரிஷா ட்விட்டர்ல அவருக்கு ஒரு அகைன்ஸ்டான ஒரு போஸ்ட போட்டிருந்தாங்க. அதை கேட்ட பார்த்திபன் உடனே மன்னிப்பு கேட்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. திரும்பவும் நான் தப்பா எதுவுமே சொல்லல, நான் சரியா தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ விஜய பத்தி பார்த்திபன் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி த்ரிஷாக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருந்த பார்த்திபன் இப்போ விஜய்க்கு ஃபேவரா பேசுறாரு. என்ன அப்படின்னா, விஜய் இப்ப அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு, மாற்றத்தை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. பட் எல்லாருமே, அதாவது சினிமா சைட்ல பார்த்தோம்னா எல்லாருமே விஜயை பத்தி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அரசியல்ல பாக்குறப்போ நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு சொல்லி அவரை கேலி கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நடிகர் பார்த்திபன் விஜயை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய யாரும் ஒரு அரசியல்வாதியாவோ ஒரு சாதாரண நடிகனாவோ பாக்குறது கிடையாது, அவங்க வீட்டுல ஒரு பையன் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ விஜய மக்கள் ரொம்பவே நம்புறாங்க. நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் உண்மையிலே விஜய் தான். சோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே நல்லவர். அவரை மாதிரி ஒரு அமைதியான நடிகரை நாம எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜாலியா இருப்பாங்க. பட் இவர் எப்போ ஜாலியா இருக்கணுமோ அப்போ மட்டும் ஜாலியா இருந்துட்டு மற்ற டைம் எல்லாம் ரொம்ப சைலண்டா இருப்பாரு. இருக்கிற இடமே தெரியாது. மிகப்பெரிய ஒரு ஹீரோ, ஆனா அந்த அளவுக்கு அவர் அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டாரு. சோ அவ்வளவு ஒரு சாதாரண மனிதர் மாதிரி தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாரு. பெரிய நடிகர் அந்த ஒரு ஹெட் வெயிட்லாம் அவர்கிட்ட இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழக மக்களை நம்பி இப்ப விஜய் அவரோட சொந்த வேலையை விட்டுட்டு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இறங்கியிருக்காரு. இதுல மக்கள் அவருக்கு கை கொடுப்பாங்களா கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி அப்புறம் பார்க்கலாம். ஆனா உண்மையில தமிழக மக்கள் விஜயை நம்புறாங்க. அவருக்கான ஒரு இடம் தமிழ்நாட்டுல இருக்கதான் செய்யுது. சோ எப்பவுமே விஜய் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ விஜயோட மனசுல தமிழ்நாட்டு மக்கள் குடியிருக்கிற மாதிரி தமிழ்நாட்டோட மக்கள் மனசுல விஜய் குடியிருப்பாரா இருக்க மாட்டாரா? தமிழ்நாட்டு மக்கள் வீட்டுல விஜய் குடி இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆல்ரெடி எல்லார் வீட்லயும் விஜய் இருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இப்ப அவர் மக்கள் மனசுல இடம் பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் உண்மை என்ன அப்படின்னா 90% விஜய்க்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுக்கதான் செய்யறாங்க. அவரை பத்தி அரசியல் ரீதியா எவ்வளவு சர்ச்சைகள் வந்தாலும் ஆதரவு அவருக்கு இருக்குது. சோ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ லாஸ்டா சொன்ன அந்த வார்த்தை, அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது. சோ இந்த எலெக்ஷன் யாருக்கு ஃபேவரா வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திபன் சொல்லியிருக்காரு. சோ பார்த்திபன் சொன்ன இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.